இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது என மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். 627 மாணவிகளுக்கு 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய அமைச்சர் சக்கரபாணி, தமிழக அரசு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் புதுமை பெண் திட்டம், இலவச பேருந்து பயணம், ஊக்கத்தொகை, புத்தகங்கள், சீருடைகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் போன்ற பல்வேறு பயனுள்ள திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் இல்லாத பல்வேறு திட்டங்கள் தமிழகத்தில் வழங்கப்படுகிறது. மேலும் தடையின்றி கல்வி பயில மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்களை தமிழக அரசு இலவசமாக வழங்கி வருவதாகவும், பள்ளி தொடங்கிய 2 மாதங்களிலேயே விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் மாணவர்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்று கூறினார். பின்னர் அரசு நகராட்சி பள்ளிகளில் பயின்று அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் கேடயங்களை அமைச்சர் வழங்கினார். உடன் மாவட்ட ஆட்சியர் ஷரையு, சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மகேஸ்வரி, கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மகேந்திரன், நகரமன்ற தலைவர் பரிதா நவாப், கவுன்சிலர் பாலாஜி, செந்தில்குமார், தலைமை கழக பேச்சாளர் கனல் சுப்பிரமணி மற்றும் ஆசிரியர்கள், மாணவிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.